ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லஸ்யா சேனல். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1/2 hour தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் 150 ml ஆயில் ஊற்றிட்டு அது சூடான உடனே பிரிஞ்சி இலை 1, அன்னாசி பூ 2, கொஞ்சம் பட்டை 3, 4 கிராம்பு, ஏலக்காய் 3 தட்டி எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சம், மராட்டி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு வதக்கலாம். புதினா, மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 200 கிராம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அரை கிலோ சிக்கனையும் இது கூட சேர்த்து வதக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, 20 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூறு ml தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை ரைஸ் கூட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் வெந்துருச்சு. ஒரு கலரி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ லெமன், 1/2 லெமன் இதோடு கூட சேர்த்து 50 ml நெய்யும் இதோட சேர்த்து கிளறிக்கலாம். திரும்ப 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. திரும்ப மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு தம் போட தேவையில்லை. இதுக்கு சைடிஷாக ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். சாப்பாடு நல்லா புளிங்கிருச்சு. இப்போ இது ஒரு தட்டுக்கு பரிமாறிக்கலாம். பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை,